ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான இம்பார்ட்டண்டான ஜிகே பார்க்க போகிறோம். இதை பேஸாக வச்சு நீங்கள் அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். இதை தவிர நம்ம நிறைய கொஷின் பேப்பர் மீன்ஸ் நிறைய ஐடியா ஜிகே அரித்தமெட்டிக் லாஜிக்கல் திங்கிங்கு இதிலெல்லாம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐசி ஆர்ஆர்பிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் நாலேஜ், அரித்தமெட்டிக் லாஜிக்கல் திங்கிங்கு மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 20 கொஷின்ஸ் வெரி ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். இது ஹிந்தியில் இருக்கிறதுனால இதை நம்ம நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த கொஷின் இங்கிலீஷில் தான் இருக்குது. இது என்ன கொஷின் அப்படின்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் இதுதான். செகண்ட் கொஷின் பாருங்கள். பிளேயிங் இட் மை வே இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரிக்கெட்டர். ஸோ பிளேயிங் இட் மை வே இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி விச் இஸ் யாரோட, எந்த கிரிக்கெட்டரோட இது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு கேட்குறாங்க. விராட் கோலி, சுப்மன் கில், ரவீந்திர சடேஜா, சச்சின் டெண்டுல்கர். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்போர்ட்ஸு, அடுத்து நடக்க போகிற ஒலிம்பிக் எப்போ, ஸோ இயர்னு வரப்போ உங்களுக்கு லீப் ஆண்ட் அடுத்தது எப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு இதில் இந்த ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு திருப்பு கூகுளில் போயிட்டு ரீசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஜிகே அப்படின்னு போட்டிங்க, இந்தியா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக உள்ள ஸ்போர்ட்ஸில் உள்ள ஜிகே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் அமௌண்ட் ஆஃப் த லோன் கேன் பி அவைல்டு அண்டர் த விராசட் ஸ்கீம் ஆஃப் த நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் விச் with the objective to meet the working capital and fixed capital for the purchase of the equipment, tools and machineries and raw material. So இதில் இந்த கொஸ்டினில் வாட் அமௌண்ட் ஆஃப் த லோன் கேன் பி அவைல்டு, ஸோ இந்த ஸ்கீமில் எவ்வளோ அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் 10 lakhs. ஸோ 10 lakhs வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்தது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிறது அது ரிலேட்டடாக. ஸோ இதை நீங்கள் கூகுள் தான் பண்ணி பார்க்கணும், இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் ஆஃப் மை லா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினாக கூட இருக்கலாம். The autonomous decrease in the net exports in the most likely to lead to the autonomous decrease in the net exports is most likely to lead to lower export அப்படின்னு சொல்கிறாங்க, lower exports அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இதில் வருது. ஸோ இந்த கொஸ்டினை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் autonomous decrease in net exports is most likely lead to. ஸோ இது ஜிகேல அடுத்தது கரெக்ட்லி மேட்ச் த ஃபாலோயிங் நேஷனல் பார்க் அண்ட் ஸ்டாட். ஸோ இது நம்மளோட இதுலேயே சொல்லியிருக்கோம், நம்மளோட வீடியோலேயே சொல்லியிருக்கோம். இந்த பார்க்கு, டேமு, ரிவரு, சி, அது இல்லாமல் அங்கே இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குது, அதாவது விசிட்டிங் பிளேசஸ் என்னென்ன இருக்குது, அங்கே வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ரந்தம்போர், பந்தவார், நந்தாதேவி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னா 1க்கு ஏ. ஸோ 1க்கு ஏ அப்படியே தான். ரந்தம்போருங்கிறது ராஜஸ்தான் தான். 2க்கு பி. ஸோ அப்படியே ஆன்சரு. 3க்கு சி. ஸோ இது அப்படியே எழுதிட வேண்டியது தான். ஸோ இதில் உங்களுக்கு சேஞ்சஸே இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. அடுத்து 7, in which of the following parts of the Indian constitution are provision for the union and territory mentioned. So in which of the following parts of the Indian constitution, so in the Indian constitution la எந்த part provision for the union territory mentioned. So union territory provision கொடுக்கிறது part 8. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. part 8. So 8, which of the following is the monetary authority of the India. Which of the following is the monetary authority of the India? So RBI உங்களுக்கு உங்களுக்கு மோனடைசேஷன் அந்த அத்தாரிட்டியை கொடுக்குறது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அதாவது ஒரு பேங்க் மணி ரிலேட்டடானது எதுன்னு பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 8 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. monetary authority of the India is RBI. Then question number 9, which of the following organelle, so which of the following organelle within the cell is or responsible for the lipid synthesis. So lipid synthesisக்கு எந்த செல் செல்லில் உள்ள எந்த organelle responsible. ஸோ இதுக்கு ஸ்மூத்
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து நமக்கு அனாட்டமிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜென்ரல் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்குறதுக்கு இந்த கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியும் கேட்கலாம். ஆர்என்ஏ, டிஎன்ஏ இது ரிலேட்டடாகவும் கேட்கலாம். பேசிக்கான ஒரு காஸ்ட்லி ஆர்கானிசம் பற்றியும் கேட்கலாம் உங்களுக்கு வந்து. அடுத்து 10, இன் விச் இயர் வாஸ் ஸ்ரீ அரபிந்தோ கோஸ் பார்ன். ஸோ அரபிந்தோ கோஸ் எந்த வருஷம் பிறந்தார்? 1872. 1872. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பொலிட்டீஷியனு, பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்களோட பர்த்டே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஃபஸ்ட்டு யார் பிரைம் மினிஸ்டர், யார் வந்து பிரசிடென்ட்டு, இப்போ வந்து ஹைகோர்ட்டில் யார் ஜட்ஜாக இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் யார் வந்து ஜட்ஜாக இருக்கிறாங்க, தென் ஒவ்வொரு கேபினட் மினிஸ்டர் யார், ஸோ அதெல்லாம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இந்தியா. ஸோ இதுவும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த ரிவரு, டேமு இதுலேருந்து கேட்பாங்க. தென் கரன்சிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோலார் சிஸ்டத்துலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இந்தியா வந்து காவேரி. நோட் பண்ணிக்கோங்க, காவேரி. தென் as per the ICMR guidelines, how many food groups are used for the planning and evaluating the balanced diet. So as per the ICMR guidelines, ICMR அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்ன, அதை வந்து நமக்கு வந்து செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஸோ the ICMR guidelines according, how many food groups are used to planning and evaluating the balanced diet வந்து பிளான் பண்ணுறதுக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் எத்தனை ஃபுட் குரூப் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரைட்டான ஆன்சர் வந்து 5. ரைட்டான ஆன்சர் வந்து 5. அது என்னென்ன ஃபுட் குரூப் அதையும் நமக்கு வந்து சொல்லுங்கள். 12க்கு 5. தென் 13, as per the article dash of the Indian Constitution, the president may from time to time procure the houses or either houses or also can dissolve the houses of the people. ஸோ இது எந்த ஆர்டிக்கிளை வந்து யூஸ் பண்ணி இந்த அந்த ஃபார்மேஷன் வந்து பண்ணுறாங்க? மீன்ஸ் Constitution, President may form the time to time procure for the houses and either houses or also can dissolve the houses. ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து 85. தென் 14, according to the census of the India 2011, which following states has highest density of the population per square kilometerல உங்களுக்கு வந்து எதில் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் வந்து இருக்குது அந்த டென்சிட்டியில், மீன் அடர்த்தியில் எது வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் வந்து எந்த உங்களுக்கு வந்து அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் 2011, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட், எந்த ஸ்டேட் இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். நோட் பண்ணிக்கோங்க, வெஸ்ட் பெங்கால். ஸோ ஹையஸ்ட் டென்சிட்டி எதில், லோவஸ்ட் டென்சிட்டி எவ்வளோ எதில், தென் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஹையஸ்ட் எதில் இருக்குது, இதெல்லாம் கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கார்டிங் டு த டென்சிட்டி இது வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பரப்பளவுலையும் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். Then 15, a few sections of the Telecommunication Act 2023 according உங்களுக்கு வந்து came into the effect from the which state of the first time is June 2024. A few sections of the Telecommunication Act 2023 came into the effect from which state for the first time in the June 23. ஸோ எந்த ஸ்டேட்டில் எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் வந்து எஃபெக்ட்டுக்கு வந்தது? 26th ஜூன்லன்னு எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ 26th ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 16, the National Sanskrit University was established in the which of the following Indian region? The National Sanskrit University was established which of the following Indian region? எந்த ரீஜனில் வந்து சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா திருப்பதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 16க்கு திருப்பதி. Then 17, which of the following plant families is the largest and accounts of the major shares in the economically important legumes including pulses and fodder? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் ஃபேமிலி, ஸோ எந்த ஃபேமிலி அந்த பிளான்ட் ஃபேமிலியில் லார்ஜஸ்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த மேஜர் ஷேர்ஸ் இந்த எக்கனாமிக்கலி மேஜராக அது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது இம்போர்ட் பண்ணுறதுலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பிலோ நோய்டிஸ். ஸோ பாப்பிலோ நோய்டிஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட் ஃபேமிலிஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஒரு சில பேர் படிச்சிருக்கலாம். அண்டர் த
அதிதி ஸ்கீம் லான்ச்டு இந்த மார்ச் 2024ல் லான்ச் பண்ணாது அதிதி ஸ்கீம் அக்கார்டிங் ஸ்டார்ட்-அப்ஸ் ஆர் எலிஜிபிள் டு ரிசீவ் த கிராண்ட் அசிஸ்டன்ட். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு up to the what amount for the research development innovation efforts defense technology. ஸோ எவ்வளோ வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 25 crores வந்து அவங்க ஸ்டார்ட் அப்பாக கொடுக்குறாங்க அதிதி ஸ்கீமில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19 class 1 and which of the article constitution of the India primarily emphasize the principle of the federal supremacy and also gives the complete control of the union over the exercise of the executive power of the each state. ஸோ இந்த கொஷினே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷினாக இருக்குது. இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 257. இதை வந்து ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நான் வந்து கொஷினை எடுத்தோடனே உங்களுக்கு படிச்சு விட்றதுனால உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நானும் இதை வந்து அனலைசிஸ் பண்ணலை, அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இதை வந்து கொடுக்குறேன், நீங்கள் அனலைசிஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கொஷினை நான் அனலைசிஸ் பண்ணி டீட்டெயிலாகவே போடுறேன். 20 in which of the following years was the female infanticide act passed in the British India? So in which of the following years was the female வந்து இந்த ஃபீமேல் சைடில் கொள்றதை வந்து ஆக்ட் பாஸ்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆக்டை வந்து பாஸ் பண்ணது இன் பிரிட்டிஷ் இந்தியாவில் எப்போ? 1870. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித்தமேட்டிக் நியூமெரிக்கல் எபிலிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்குது. எப்படி கொஷின் கேட்பாங்கிறத அடுத்தடுத்த கொஷினில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இது வந்து நான் டெக்னிக்கலில் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம்.